ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். நம்ம இந்த வீடியோல 2025 ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வீடியோவா போட்டிருக்கேன். அதை இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம வீடியோவை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்றதுல கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான பகுதின்னே சொல்லலாம். ஸோ, எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்களோ, அதே டைப்ல ஆப்ஷன்ஸோட பார்க்க போறோம். எக்ஸாம்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிறலாம். ஸோ, வீடியோவ பாதியோட ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல் வினா, இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்படவுள்ளார்? இதற்கான சரியான ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ பி.ஆர். கவாய். அதாவது நம்ம இந்தியாவோட உயர்ந்தபட்ச சட்ட அமைப்பு அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றத்த சொல்றோம். ஸோ, உச்சநீதிமன்றத்தோட 52வது தலைமை நீதிபதியாக தற்போது நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பி.ஆர். கவாய். அப்போ உச்சநீதிமன்றம் முதல்ல தொடங்கப்பட்டபோது யார் தலைமை நீதிபதியா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, அதற்கான ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்.ஜே. கனியா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம உச்சநீதிமன்றம் ஆரம்பிக்கும்போது தலைமை நீதிபதியாக இருந்தவர். ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட ரயில் நிலையத்தை கட்டிய நாடு எது? ஆன்ஸர் ஆப்ஷன் சி ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு GDS 2025 எந்த நாட்டால் நடத்தப்பட்டது? ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ இந்தியா. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? ஆன்ஸர் ஆப்ஷன் சி 1960. 2025ஆம் ஆண்டின் லாரஸ் விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்ஸர் ஆப்ஷன் சி மோண்டோ டுப்ளாண்டிஸ். ஸோ, லாரஸ் விளையாட்டு வீரர் விருது. லாரஸ் விளையாட்டு வீரர் விருது அப்படின்னா எதுக்குன்னா, இந்த உலக அளவுல வந்து இந்த விளையாட்டு வீரர்கள், சிறந்த விளையாட்டு வீரர்கள், சிறந்த விளையாட்டு வீராங்கனை அவங்களுக்கு வழங்கப்படுற விருது தான் இந்த லாரஸ் விளையாட்டு வீரர் விருது. ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் GSWS எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்ஸர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் PAI முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ குஜராத். ஸோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அழிந்து போன எந்த விலங்கை வெற்றிகரமாக உயிர்ப்பித்ததாக கோலோசல் பயோசைன்ஸ் அறிவித்துள்ளது? ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ கொடூரமான ஓநாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய AI முதலீடுகளின் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்ஸர் ஆப்ஷன் சி 10th. அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ, அதோட முதலீடுகளின் இந்தியா எந்த தரவரிசையில் இருக்கு அப்படின்னா 10வது இடத்துல இருக்கு. ஸோ, இதில் முதல் இடத்துல எது இருக்குதுன்னா அமெரிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தாய்லாந்து. ஸோ, பிம்ஸ்டெக் அதாவது இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பே ஆஃப் பெங்கல் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்ப்பரேஷன். ஸோ, இந்த பிம்டெக்ஸில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 7 கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். வக்ஃப் திருத்த சட்டம் 2025ஆல் எந்த சட்டம் திருத்தப்பட்டது? ஸோ, வக்ஃப் திருத்த சட்டத்தில் 2025ல் எந்த சட்டத்தை திருத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வக்ஃப் சட்டம் 1995. ஸோ, வக்ஃப் சட்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் ஒரு சட்டத்துக்கு கீழே ஒரு சொத்தை மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக அர்ப்பணிப்பது. ஸோ, இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஒரு சொத்தை மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கிறது தான் அந்த வக்ஃப் சட்டம். ஸோ, வக்ஃப் சட்டத்தில் 2025ல் எந்த சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஆன்சர் ஆப்ஷன் சி வக்ஃப் சட்டம் 1995. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 24. உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 25. எந்த 2 மாநிலங்கள் கூட்டாக நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பை 2025ல நடத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா, தமிழ்நாடு. நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பை கேரளா மற்றும் தமிழ்நாடு 2 மாநிலங்கள் இணைந்து நம்ம 2025 இந்த வருஷத்தில் நடத்தியிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐபிஎல் வரலாற்றில் 2வது வேகமான சதமடித்த இளைய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வைபவ் சூரியவன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எங்கு நிறுவப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமராவதி. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அப்படிங்கிறது தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக அது ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு 50 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் ஆந்திரா பிரதேசத்தில் உள்ள அமராவதி அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024ஆம் ஆண்டு பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருதை வென்ற விண்ணப்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ போசன் டிராக்கர். விலிஞ்சம் சர்வதேச துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. விலிஞ்சம் சர்வதேச துறைமுகம் கேரளாவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024-25ஆம் ஆண்டுக்கான இந்தியன் சூப்பர் லீக் ISL பட்டத்தை வென்றது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோகன் பாகன். ஸோ இந்த இந்தியன் சூப்பர் லீக் ISL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படக்கூடிய கோப்பைக்கு பேர் தான் என்னது? இந்தியன் சூப்பர் லீக். இந்தியன் சூப்பர் லீக் பட்டம்ங்கிறது வந்து கால்பந்து போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த அணிக்கு வழங்கப்படக்கூடிய கோப்பையினுடைய பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இலங்கையின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான மித்திர விபூஷணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் சேவை கட்டிடங்களில் சோலார் பேனல் அமைத்தலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். இந்திய ரயில் நிலையங்களில் மற்றும் சேவை கட்டிடங்களில் சோலார் பேனல் அமைத்தலில் எந்த மாநிலம் வந்து ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடிமைப்பணிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 21. ஸோ இந்த இந்திய குடிமைப்பணிகள் தினம் எதுக்காண்டி கொண்டாடப்படுறோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சர் அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து நம்ம நாட்டு முதல் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு அதாவது IAS IPS ஆஃபீஸருக்கு ஃபஸ்ட்டு என்ன தினத்தில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. உரை பேசுகிறாரு. ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து எல்லாரும் நினைவுகூரணுங்கிற வகையில் இந்த தினம் வந்து ஆண்டுதோறும் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி இந்திய குடிமைப்பணிகள் தினம் அப்படிங்கிறது வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 200. ஐநாவின் நீதிமன்றத்தில் இருந்து எந்த நாடு வெளியேறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹங்கேரி. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வெளிநாட்டு கடன் விகிதம் எத்தனை சதவீதம்? நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டோட கடன் சதவிகிதம் எத்தனை விகிதம்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19.1. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் எந்த விதியின் கீழ் ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 142. நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பரிந்துரை வழங்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன். ஸோ போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்றதுக்கு இந்த ராதாகிருஷ்ணன் அவங்களோட தலைமையில் தான் இந்த குழு வந்து ஒரு அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2034. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்து எந்த வருஷத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா 2034ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து விரிவாக ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியன் சோசப். நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில அளவிலான தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அதாவது இந்த தூய்மை மிஷன் அப்படின்னா என்ன? தூய்மை மிஷன் திட்டம் இயக்கம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இந்த திறந்த வெளியில் வந்து மலம் கழிப்பதை ஒழிக்கிறதுக்கும் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த தூய்மை மிஷன் இயக்கம். ஸோ மாநில தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு $1 மில்லியன் பொருளாதாரம் இலக்கை எட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாடு $1 மில்லியன் பொருளாதாரம் இலக்கை எட்டுறதுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2030. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு உயர்கல்வியில் மாணவர்கள் மொத்த சேர்க்கை சதவீதம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி
51.3%. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மக்கள் அதிகம் வாழும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மக்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலம் எதுனா கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசு பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி விழுப்புரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய விண்வெளி வீரர் சுபான் சி சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் விண்வெளி செல்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சியோம் 4. அரண் என்னும் பெயரில் யாருக்கு தங்கும் இல்லங்கள் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருநங்கைகள். அதாவது இந்த திருநங்கைகளுக்காண்டி அரண் அப்படிங்கிற ஒரு பேர்ல தமிழ்நாடு அரசு தங்கும் இல்லங்களை அறிவித்துள்ளது. ஸோ அரண் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசு யாருக்கு தங்கும் இல்லங்கள் அறிவித்துள்ளதுன்னா திருநங்கைகளுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதன் முறையாக எந்த மாநிலத்தில் ரயிலில் ஏடிஎம் வசதி தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் ட்ரெயினில் வந்து ஏடிஎம் வசதி வந்து தொடங்கப்பட்டுள்ளாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமிக்க சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிட்கோவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அமைய உள்ள இடம் எது? அதாவது டிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது தமிழ்நாடு அரசோட தொழில் வளர்ச்சி கழகம். பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அமைய உள்ள இடம் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். டிட்கோவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அமைய உள்ள இடம் கோயம்புத்தூர், கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது பகவத்கீதை, நாட்டிய சாஸ்திரம். ஸோ இந்த ரெண்டுமே யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த இரு நாட்டிற்கிடையே உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா பாகிஸ்தான். சிறுவர் வங்கி கணக்கை தொடங்க ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச வயது? ஆன்சர் ஆப்ஷன் சி 10. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரிசர்வ் வங்கி வந்து 10 வயசு இருந்தாலே போதும் அப்படின்னு 10 வயது தாண்டி இருந்தாலே போதும் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு எங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் ஊரணி அமைப்பதற்கான செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொன்னமராவதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தமிழ்நாடு அரசு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் ஊரணி அமைப்பதற்கான செய்தி வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட உள்ள திறன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட்டுள்ள திறன் திட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா மாணவர்களோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தட்டம்மை மற்றும் ருபெல்லா நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 2026. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாசெட் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரிடர் மேலாண்மை பற்றிய அறிய. ஸோ பேரிடரோட மேலாண்மை, அதாவது வந்து பேரிடர் இடர்பாடுகள் ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான தான் சாசெட் அப்படிங்கிற ஒரு செயலி, அதாவது தேசிய பேரிடர் எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு இணையதளம் தான் வந்து இந்த சாசெட் அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு. சாசெட் அப்படின்னாலே பேரிடர் மேலாண்மை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மலரும் புன்னகை திட்டம் எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விருதுநகர். அதாவது மலரும் புன்னகை திட்டம் அப்படின்னா பள்ளி மாணவர்களோட அந்த பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காண்டி பல் சிகிச்சை அளிக்கப்படுறதுக்காண்டி தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தான் வந்து மலரும் புன்னகை திட்டம். அதாவது மலரும் புன்னகை திட்டங்கிறது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காண்டி, அதாவது வந்து இந்த பல்ல பற்றிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து நடத்துறதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் மலரும் புன்னகை திட்டம். அது எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா நம்ம விருதுநகரில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈனாம் திட்டம் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாயம். அதாவது விவசாய பொருட்களை விவசாயிகள் நேரடியாக வந்து இணையதளத்தில் விற்பனை செய்யவும் அல்லது வந்து பெற்றுக்கொள்ளவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து ஈனாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இடத்தில் உயிரின வடிவங்கள் இருந்ததை எதன் மூலம் கண்டறியலாம்?
ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி, அதாவது டை மெத்தலில் சல்பைட், டை மெத்தலில் டை சல்பைட். ஸோ இந்த 2 மூலியமா வந்து ஒரு இடத்துல உயிரின வடிவங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் தீவிரவாதிகள் காஷ்மீரில் உள்ள எந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்தினர்? ஆன்சர் ஆப்ஷன் டி பஹல்காம். அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இப்போ தற்போது வந்து நம்ம காஷ்மீரில் தான் வந்து பஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்தியர்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்ன கேட்குறாங்க? பஹல்காம். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சியில் 7290 கோடி செலவில் கட்டப்படும் நூலகத்திற்கு எந்த முன்னாள் முதலமைச்சரின் பெயர் சூட்டப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி கே காமராஜ். உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியாவின் தற்போதைய தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 39. உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை 39. எந்த ஆண்டு வரை மக்களவை இடங்களின் எண்ணிக்கையின் அரசியலமைப்பு உரைநிலை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2026. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் ICMR விலங்குவரி நோய் கண்காணிப்பு ஆய்வு பின்வரும் எந்த இடங்களில் நடத்தப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாயிண்ட் காலிமேர் மற்றும் வடுவூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023-24 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 9.69. 2023-24க்கான தமிழ்நாட்டோட உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்னன்னா 9.69. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்குடன் கூட்டு சேர்ந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏர்டெல் மற்றும் ஜியோ வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங் அந்த நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டிற்குள் இந்தியா நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய உறுதி செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2070. தமிழ்நாட்டில் சமத்துவ நாள் என்று கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏப்ரல் 14. தமிழ்நாட்டில் சமத்துவ நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதிய UPSC தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அஜய்குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானு முஸ்டாக். ஸோ இந்த புக்கர் பரிசு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் வந்து சிறந்த நாவலுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த விருது தான் வந்து புக்கர் பரிசு. ஸோ 2025ஆம் ஆண்டில் சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யாருன்னா பானு முஸ்டாக். புக்கர் பரிசுங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறந்த நாவலுக்கு வழங்கப்படுற விருது தான் புக்கர் பரிசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 130. நெக்ஸ்ட் கொஸ்டின். SRS 2021 அறிவிக்கையின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.0. SRS 2021 அறிவிக்கையின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2.0. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மிசோரம். இந்தியாவிலே முதல் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னா மிசோரம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ லக்னோ. ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணை உற்பத்தி பிரிவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ அப்படிங்கிற இடத்துல திறந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து தான் வந்து இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காண்டி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் தொடங்கிருச்சு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது அந்த பஹல்காம் தாக்குதலில் வந்து இறந்த பெண்களோட கணவர்கள் வந்து இறந்த போனால அந்த பெண்கள் வந்து மேலே வந்து அந்த செந்தூரம் அப்படிங்கிற அந்த குங்குமம் வந்து அந்த குங்குமத்தை பற்றி செந்தூர் அதை வைக்க முடியாமல் போனதுக்காக ஸோ அதுக்கான காரணமாக அமைஞ்சதுனால ஸோ அந்த திரும்பி நம்ம பதிலியாக தொடங்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பேர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சுருந்தாங்க நம்ம மத்திய அரசு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் 35வது வெளியுறவுத்துறை செயலாளர் யார்? ஆன்சர்
ஆப்ஷன் பி விக்ரம் மிஸ்ரி. இந்தியாவோட 35வது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நோமோட்டிக் எலிபென்ட் 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி மங்கோலியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல் வயதானவர்களுக்கும் ஏற்ற நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழிக்கோடு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் WHO வந்து வயதானவர்களுக்கும் ஏற்ற நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரத்தில் இந்த கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்த அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் SWC பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ INS அர்னாலா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலோட பேர் என்னன்னா INS அர்னாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டில் உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ 2025ல் உலகத்திலே வந்து 4வது ஒரு பெரிய எக்கனாமிக் கண்ட்ரியாக வந்து மாறக்கூடிய நாடு அப்படிங்கிறது இந்தியா எதிர்பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மே 11. மே 11ஆம் தேதி தான் தேசிய தொழில்நுட்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கர்நாடகாவில் இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவை அமைக்கும் நிறுவனம் எது? கர்நாடகாவில் இந்தியாவோட முதல் தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவை அமைக்கும் நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா ஏர்பஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவரெஸ்ட் சிகரத்தை 31 முறை அடைந்த முதல் நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கமிரீட்டா ஷெர்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய மேம்பாட்டு வங்கியின் 9வது உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல்ஜீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் பிராந்திய இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நீரஜ் சோப்ரா. சமீபத்தில் பிராந்திய இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மே 18. உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி புதுடெல்லி. உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தற்போது வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழக செவிலியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அலமேலு மங்கையர்க்கரசி. 2025 புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த செவிலியர் யார்னா அலமேலு மங்கையர்க்கரசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025 உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை மெட்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை யாருடைய தலைமையில் அமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி அலாவுதீன். தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை அலாவுதீன் தலைமையில் அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு குறித்து விளக்கமளிக்க எத்தனை MP குழு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 7. அதாவது இந்த பஹல்காம் தாக்குதல் அந்த பயங்கரவாத குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்கு எத்தனை எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா 7 எம்பிக்கள் குழு வந்து அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சாலை விபத்துகளில் காயம் அடைபவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1.5 லட்சம். 1.5 லட்ச ரூபா வழங்குறாங்க. சாலை விபத்துகள் காயமடைந்தவருக்கு இலவச சிகிச்சை வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். தமிழ் வார விழா பாரதிதாசன் அவங்களோட பிறந்தநாளில் கொண்டாடப்படுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரத் சஞ்சீவனி என்ற செயலி தமிழக அரசால் யாருக்காக தொடங்கப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பால் உற்பத்தியாளர்களுக்காண்டி தொடங்கப்பட்டது தான் பாரத் சஞ்சீவனி செயலி. இந்தியாவின் முதல் யானை பாகன்கள் கிராமம் எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தின் NALSA செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகாந்த். தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தோட செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சூரியகாந்த். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்படுகிறது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை அகமதாபாத். மும்பை அகமதாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக உருவான நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தூர். இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக உருவான நகரம் இந்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டயூ. எவரெஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வை மாற்றுத்திறனாளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜொன்ஜின் அங்மோ. தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பார்க்கவாஸ்திரா என்பது என்ன? தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பார்க்கவாஸ்திரா அப்படிங்கிறது என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. பார்க்கவாஸ்திராங்கிறது ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. அதாவது ட்ரோன் வெளியில் யாராவது நம்ம ட்ரோன் வச்சு தாக்குறாங்க அப்படின்னா அந்த எதிர்க்கக்கூடிய அமைப்பு பேர் தான் பார்க்கவாஸ்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களை உள்ளடக்கிய இந்தியாவின் முதல் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சமுத்திராயன். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பி.ஆர். கவாய். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத பள்ளிகள் புகையிலை இல்லாத கல்வி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 89%. 89% புகையிலை இல்லாத கல்வி நிறுவனங்களாக தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா தமிழக அரசு பள்ளிகளில் திறன் முயற்சி எப்போது தொடங்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை 2025. ஜூலை 2025 தமிழக அரசு பள்ளிகளில் திறன் முயற்சி தொடங்கப்படும். 2025ஆம் ஆண்டில் 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், இந்தியா. இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ஓகே, மே 7 to 10 மே 7 முதல் 10 2025க்கு இடையில் நடத்தப்பட்ட இந்தியாவின் முப்படை நடவடிக்கை பேர் என்ன? 2025 மே மாதம் 2025 மே 7 to 10 2025 இந்த வருஷத்தில் நடத்தப்பட்ட 7ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் இடையில் நடத்தப்பட்ட இந்தியாவோட முப்படை நடவடிக்கையோட பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிந்தூர் நடவடிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இயற்கை காலநிலை சுழற்சிகள் மிகவும் வெப்பமான பகல்கள் மற்றும் சூடான இரவுகள் உருவாக காரணமாக அமைகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி எல்னினோ மற்றும் லானினா. 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் பணியாளர்களில் எத்தனை சதவீதம் பேர் விவசாயத்துறை சார்ந்து பணிபுரிகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 45%. பிபிபி முறையை அடிப்படையாக கொண்டு எந்த ஆண்டில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வின்பாஸ்ட் அதன் உற்பத்தி நிலையத்தை நிறுவ தேர்வு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தூத்துக்குடி. அதாவது வின்பாஸ்ட் அப்படின்னா வியட்நாமை சேர்ந்த வியட்நாமிய மின்சார வாகன உற்பத்தி நிறுவனம். ஸோ அது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதோட உற்பத்தி நிலையத்தை நிறுவனத்துக்கு தேர்வு செஞ்சிருக்குன்னா தூத்துக்குடியில், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை நீட்டிக்கக்கூடிய அதிகபட்ச மொத்த காலம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 3 ஆண்டுகள். ஜனாதிபதி ஆட்சியை 3 ஆண்டுகள் வரைக்கும் அதிகபட்சமாக நீட்டிக்கலாம். தமிழ்நாட்டில் உறுப்பு தான நடவடிக்கைகளை எந்த அமைப்பு மேற்பார்வையிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிரான்ஸ்டான். ஸோ தமிழ்நாட்டில் உறுப்பு தான நடவடிக்கைகளை எந்த அமைப்பு மேற்பார்வையிடுகிறது அப்படின்னா டிரான்ஸ்டான்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ரியல் மணி விளையாட்டுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை. பிரதம மந்திரி சூரிய கர்முஃப்த் HDL யோஜனாவின் கீழ் 3KWPIPV சூரிய சக்தி அமைப்புக்கு அதிகபட்ச மானியம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி 78,000 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான மைய கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல். பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவு கொண்டு வரதான் 2025 உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான மைய கருப்பொருள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், தனுஷ்கோடியில் உள்ள பூனாரை பறவைகள் சரணாலயம் எந்த பெரிய உயிர்க்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகத்தோட ஒரு பகுதி தான் தனுஷ்கோடியில் உள்ள பூனாரை பறவைகள் சரணாலயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 180 நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 151வது இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2047ஆம் ஆண்டுக்குள் அணுசக்தி திறனை விரிவுபடுத்துவதற்காக இந்தியாவின் இலக்கு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 GW-விலிருந்து 100 GW, அதாவது 8 ஜிகாவாட்லிருந்து 100 ஜிகாவாட்டாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, செனாப் பாலம். அதாவது இந்த ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்ட உலகோட மிக உயரமான ரயில்வே பாலம் அப்படிங்கிறது இந்த செனாப் பாலம். அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரியாசி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு பாலத்துக்கு பேர் தான் செனாப் பாலம். அந்த ஆற்றின் மேலே கட்டப்பட்டனால அந்த பாலத்தோட அந்த பேரை வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் பொது சபையால் எந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2026. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் A1 திட்டம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் எவற்றை இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெளியிடப்பட்டுள்ள அனைத்து தமிழ் புத்தகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விமானிகள் பயன்படுத்தும் அவசரகால துயர சமிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேடே அழைப்பு. தற்போது கூட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான போது அந்த விமானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேடே அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விமானிகள் வந்து ஏதாவது வந்து ஒரு அவசர காலத்துக்கு வந்து ஒரு இது தெரிவிக்கணும் அப்படின்னா மேடே அப்படிங்கிற அந்த சொல் வந்து பயன்படுத்தக்கூடியதை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, உலகளாவிய பாலின இடைவெளி தரவரிசையில் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐஸ்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் கேலோ இந்திய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான மாநிலங்களில் எந்த உயர்நீதிமன்றம் அதிகார வரம்பை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குவஹாத்தி உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடலோர தளவாடங்கள் மற்றும் துறைமுக உள்கட்டமைப்பு இணைப்பை மேம்படுத்த இந்தியா எந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சாகர்மாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஷ்ணுபுரம் சரவணன் தனது குழந்தைகள் நாவலுக்காக ஒற்றை சிறகு ஓவியா 2025 எந்த விருதை பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பால் சாகித்ய புரஸ்கார். அதாவது விஷ்ணுபுரம் சரவணன் தனது குழந்தைகள் நாவலுக்காக ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிறது 2025 அந்த நூல் வந்து எந்த விருதை பெற்றதுன்னா பால் சாகித்ய புரஸ்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரானிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிந்து நடவடிக்கை. அதாவது ஈரானிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றம் செய்வதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கை பேர் சிந்து நடவடிக்கை. சிந்துருங்கிறது பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலை எதிர்கொள்றதுக்காண்டி நம்ம இந்தியா நடத்திய எதிர் தாக்குதல். இது வந்து சிந்துங்கிறது வந்து ஈரானிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட நடவடிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தற்போது முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகார், குஜராத், மிசோரம், நாகாலாந்து. ஸோ இந்த மாநிலங்கள்லாம் வந்து முழுமையான மதுவிலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டது. அதாவது இங்கெல்லாம் வந்து அந்த டாஸ்மாக் அது மாதிரி மது விற்பனை மையங்களோ அல்லது வந்து மதுவோ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முழு மதுவிலக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ பீகார், குஜராத், மிசோரம், நாகாலாந்து இந்த 4 மாநிலங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எலெக்ஷன் வர டயத்தில் கண்டிப்பாக வந்து மதுவிலக்கு முழுமையாக பூர்ணத்துவமாக ஒழிக்கப்படும் சொல்கிற அந்த பொய்யான அறிவிக்கை மட்டும் அறிவிக்கிறாங்களே ஒழிஞ்சு இதை வந்து யாருமே செயல்படுத்துறது கிடையாது. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மதுவிலக்கை வந்து அமல்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப வந்து பல குடும்பங்கள், பல சமுதாய மாற்றங்கள், பல கல்வி வளர்ச்சிகள், ஸோ நிறைய இது வந்து முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இது ஒரு காரணமாக அமையலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2027. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளவில் சர்வதேச யோகா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூன் 21. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. ஸோ ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது உலக அளவில்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி நிர்வாக பணிகளுக்கு நியமிக்கப்பட உள்ள மாற்றுத்திறனாளிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி 13,157. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் 2025-26 படி புவிசார் குறியீடு கோரும் பொருட்களின் எண்ணிக்கையில் அதிகபட்சம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி திண்டுக்கல். கார்டி செல் சிகிச்சையில் சிஏஆர் என்றால் என்ன? ஸோ கார்டி அப்படிங்கிற ஒரு சிகிச்சையில் சிஏஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கைமெரிக் ஆன்டிஜென் ஏற்பி. கைமெரிக் ஆன்டிஜென். ஸோ இதில் அந்த கார் அப்படிங்கிறது கைமெரிக் ஆன்டிஜென் ரிப்போர்ட்டர், அதாவது வந்து புற்றுநோய் செல்களை தாக்கும் திறன் கொண்ட ஒரு புதிய புரதம். சிஏஆருங்கிறது புற்றுநோய் செல்களை தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு புதிய புரதம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 131. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை 2025 பட்டத்தை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 99. 2025 ஆண்டுக்கான இந்தியாவோட தரவரிசை ஐக்கிய நாடுகள் சபையோட நிலையான வளர்ச்சிக்கான தரவரிசை 99 இடத்துல இருக்கு. 2025 நேட்டோ உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நெதர்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சியன் மிஷன் 4க்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுபன்சி சுக்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? ஸோ இந்த காஷ்மீரில் உள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைக்கப்பட்ட அந்த சொனாப்புங்கிற இடத்துல அமைக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்ம பிரதமர் மோடி, அவர் தான் திறந்து வச்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025 ஆண்டுக்கான 51வது G7 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. ஸோ G7க்கு 2025 G7 உச்சி மாநாட்டு நடத்திய 51வது மாநாட்டு நடத்தியது கனடா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரஸ்வதி சம்மான் 2024 விருது பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பத்ரேஸ்தாஸ் சுவாமி. ஸோ இந்த சரஸ்வதி சம்மன் விருது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 22 அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில் சிறந்த இலக்கிய படைப்பிற்காக வழங்கப்படக்கூடிய மதிப்புமிக்க இலக்கிய விருது, அதுக்கு தான் வந்து சரஸ்வதி சம்மான் அப்படிங்கிற விருது அந்த பேர். ஸோ அது 2020 யார் வாங்கியிருக்கா அப்படின்னா பத்ரேஸ்தாஸ் சுவாமி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்ற சுயசரிதை, அதாவது தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்ற சுயசரிதை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிகர் தவான் அப்படிங்கிறது தான் எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் ஐஓசி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கிறிஸ்டி கோவென்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழு எழுத்தறிவு பெற்ற 3வது மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரிபுரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மின்னணு வாக்குப்பதிவு முறையை மொபைல் செயலி மூலம் நடைமுறைப்படுத்த உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மின்னணு கழிவு மறுசுழற்சி பூங்கா எங்கு கட்டப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 21. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் 5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் 1998 2014 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏகே பட்டாச்சாரியா. இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் 1998 to 2014 அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு? ஏகே பட்டாச்சாரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டிலிருந்து இந்திய குடிமக்களை வெளியேறுவதற்காக இந்திய ஆபரேஷன் சிந்துவை தொடங்கியது? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரான். ஈரான் நாட்டிலிருந்து இந்தியர்களை கொண்டு வருவதற்கு தான் ஆபரேஷன் சிந்தூர்ல சிந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025 மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை எந்த நாடுகள் நடத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா இலங்கை. ஆப்ஷன் சி இந்தியா இலங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுவும் சேம் கொஸ்டின் தான். ஸோ இந்தியா இலங்கை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
வக்கஃப் சொத்து மேலாண்மைக்கான UMEET போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரண் ரிஜிஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக வங்கியின் கூற்றுப்படி 2022-23ஆம் ஆண்டில் இந்தியாவில் தீவிர வறுமை சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.3%. நெக்ஸ்ட் கொஸ்டின் 800 ஆண்டுகள் பழமையான பாண்டிய காலத்து சிவன் கோயில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 800 ஆண்டுகள் பழமையான பாண்டிய காலத்து சிவன் கோயில் நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கான $10 பில்லியன் நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டத்தை எந்த பல்துறை மேம்பாட்டு வங்கி அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏடிபி. ஸோ ஏடிபி அப்படிங்கிறது வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய மேம்பாட்டு வங்கி தான் இந்தியாவிற்கான $10 பில்லியன் நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டத்தை வந்து பல்துறை மேம்பாட்டு இந்த வங்கி வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ இதோட 2025 ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.